ஸோ அதில் ஒரு ஃபேமஸான பாட்டு. அதுலேயும் அப்போல்லாம் வந்து அஜித் அப்படின்னா இந்த பைக் ரேஸ், கார் ரேஸ் தான். அதில் பைக்கில் வரும்போதே ஒரு பாட்டு, செவ்வானம் சின்ன பெண் சூடும் குங்குமம் ஆகாதோ, இந்த பாட்டு இதுவும் மறக்க முடியாது. எல்லாம் ரொம்ப ஜாலியாக போன ஒரு காலகட்டம். இப்படி ஒரு ஜாலியாக படங்கள் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு அடுத்ததாக பவித்ராக்கு அடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட ஒரு அருமையான படம். அதுலேயும் ஒரு கேமியோ ரோல் தான், ராஜாவின் பார்வையிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இந்த படத்தில் ஒரு கேமியோ ரோல் பண்ணுறாரு. இந்த கேமியோ ரோல் பண்ணதுக்கப்புறம் அதுலேயும் வந்து ஓ சார் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் ஒரு அஜித் தான் நல்லா இப்படி தான் அப்படியே அரச புரசலா எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்படி பேசிட்டே வர காலகட்டத்தில் இயக்குனர் வசந்த் ஒரு அருமையான ரொமான்டிக் ஃபிலிம் எடுக்கிறாரு. அதுதான் ஆசை. இந்த ஆசைங்கிற படத்துல அஜித்தும் சுவலட்சுமியும் நடிக்க ஆரம்பிச்சப்போ அந்த படத்துல வந்து ஒரு காதலுக்காக அக்கா வீட்டுக்கார், அதாவது சுவலட்சுமியோட அக்கா அவங்க வீட்டுக்கார் பிரகாஷ் ராஜ், அவருக்கும் இவருக்கும் நடக்கிற டக்காஃபாரு, அந்த மாமனார் எப்படி நம்புறாங்கிற கதையை கொண்ட அந்த படத்துல எல்லார் மனசையும் அந்த இடத்துல வந்து கொள்ளை கொண்டு போய்விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த படத்துல அஜித் அழகா இருப்பாரு, சுவலட்சுமி அழகா இருப்பாங்க, பாட்டு செம்மையாக இருக்கும், தேவாசார் மியூசிக் செம்மையாக இருக்கும், பிரகாஷ் ராஜ் வில்லத்தனம் செம்மையாக இருக்கும், பூர்ணம் சொன்னாருடைய இன்னசென்ஸ் நல்லாயிருக்கும், இப்படி எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த படத்தில். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா, கொஞ்ச நாள் பொறு தலைவா, இந்த பாட்டு எல்லாராலையும் ரசிக்கப்பட்ட ஒரு பாட்டு.